அது ஒரு நிலாக்காலம். எழுதியவர் ஸ்டெல்லா புரூஸ். ஒரு காதல் தொடர்கதை. இதுக்கு முந்தின பகுதி லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கேட்டுக்கோங்க. இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? அது ஒரு நிலாக்காலம். பகுதி 2, அத்தியாயம் 2. ஷீலியா என்னை சந்தித்து சென்ற 2 தினங்களுக்கு பின் ஆபீஸில் என்னுடைய அறையில் நான் இருந்தேன். சிகரெட்டு புகைய புகைய நாற்காலியில் அமர்ந்தபடி ஷீலியாவை சிறிது நேரத்திற்கு நினைவில் கொண்டு வந்தேன். முன்பு படித்த D.H. லாரன்ஸின் விமன் இன் லவ் நாவலை ஒரு பொருத்தமான புத்துணர்வுடன் மீண்டும் எடுத்து படிக்கத் தொடங்கினேன். அப்போது டெலிபோன் ஒலித்தது. ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். ஹலோ ராம்ஜி, சுகந்தா தான் பேசினாள். அந்த கணத்தில் என் உணர்வுகளில் பரிவு நீரூற்று போல பீரிட்டது. என்னம்மா, காலங்காத்தாலேயே போன் பண்ற? ஏதாவது விசேஷமா? சும்மாதான் ரிங் பண்ண. பிஸியா இருக்கேலா? பிஸியாவது கிசியாவது, சும்மா கதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒர்க்கு ஒன்றும் இல்லை, உங்க நினப்பு வந்தது, அதான் போன் பண்ண. சரி, இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போலாமா? இல்ல ராம்ஜி, இன்னைக்கு ஜானகியோட வீட்டில் அவ குழந்தையோட பர்த்டே. என்னை கூப்பிட்டுருக்கா. நீங்களும் வாங்க ராம்ஜி, 2 பேருமா போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஐயோ, நான் வரலம்மா அந்த அருவ வீட்டுக்கு. ப்ளீஸ், எனக்காக வாங்கோ, நீங்களும் வந்தா ஜாலியா இருக்கும். என்னமோ உன்னோட பிள்ளைக்கு பர்த்டே மாதிரி தான் என்ன கூப்பிடுற நீ? சுகந்தாவிடமிருந்து பதில் இல்லை. சிரமத்துடன் சிரிப்பை அவள் கட்டுப்படுத்தி கொண்டிருப்பதை என்னால் கற்பனையில் காண முடிந்தது. ஏய், என்ன பேச்சு மூச்ச காணோம்? போன்ல இந்த மாதிரி எல்லாம் அறுத்தேள்னா அப்புறம் ஒரு நாளும் உங்களுக்கு போன் பண்ணவே மாட்டேன் ராம்ஜி. சரி சரி, அப்ப இன்னைக்கு ஈவினிங் உன்னை மீட் பண்ண முடியாது இல்ல? சீரியஸாவே கூப்பிடுறேன், நீங்களும் வாங்கோ. இல்ல சுகந்தா, நான் வரல. ஏன், வேற எங்கேயாச்சும் போறேளா? நோ, அதெல்லாம் இல்ல. ஆனா அவ வீட்டுக்கு நான் வரல. ஏன் வரல? வரலன்னா வரலதான், உங்களை திருத்தவே முடியாது. அப்ப வச்சிடட்டுமா? நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். நோ. ஏன், நாளைக்கும் ஜானகி பிள்ளைக்கு பர்த்டேவா? எஸ். போய் தொலை. வழக்கத்துக்கு புறம்பாக அன்று மாலை வரை ஆபீஸில் இருந்து விட்டு ஜெயின் தாமஸ் மவுண்ட் ரோடு பகுதி வரை வாக்கிங் போய் வரலாம் என்ற நினைப்புடன் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் உட்கார்ந்து உற்சாகமாக சில நீக்ரோ இளைஞர்கள் கிடார்களில் கார்டுகளை விரித்து கொண்டிருந்தார்கள். உயர்ந்த மரங்களில் இலைகளின் மறைவில் குயில்கள் ஒற்றை ஒற்றையாக கூவிக்கொண்டிருந்தன. அகன்ற மைதானத்தை நோக்கி திரும்பிய சிறிய பாதையில் நான் நடந்தேன். இடதுபுறம் 5வது வீட்டின் முன் தோட்டத்தில் ஷீலியா ஜாஸ்மின் நின்று யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். சட்டென்று திரும்பி நடந்து விடலாமா என்று நினைத்தேன். ஆனால் ஷீலியா என்னை பார்த்து விட்டாள். ஒரு வசீகரமான வலைக்குள் பிரவேசிக்கிற நூதன உணர்வுடன் வேறு வழியின்றி நேராகவே நடந்தேன். என்னை வரவேற்பது போல அவள் தோட்டத்தின் குட்டையான கதவுகளை திறந்து வெளியில் வந்து நின்று என்னை பார்த்து புன்னகை புரிந்தாள். பொதுவாக நான் பெண்களை பார்த்து புன்னகை செய்வதே இல்லை. அதனால் வெறுமனே குட் ஈவினிங் என்றேன். குட் ஈவினிங் மிஸ்டர் ராம்குமார், இதுதான் என்னோட வீடு, ப்ளீஸ் கம் என்றாள். நான் தயங்கினேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன் என்று சொன்னேன். நோ, யூ மஸ்ட் கம் ப்ளீஸ். நான் மேலும் தயங்கினேன். பஞ்சும் நெருப்பும் நெருங்குவது போன்ற ஒரு விபரீத எண்ணம் எனக்குள் தோன்றியது. ப்ளீஸ் கம்மின் சார். விபரீத எண்ணம் எனக்குள் கலைந்தது. அந்த வலைக்குள் நுழைந்துதான் பார்ப்போமே என்ற இருமாப்புடன் திறந்து கொண்ட மரக்கதவுகளினூடே ஷீலியாவுடன் நுழைந்து அவளின் வீட்டுக்குள் சென்றேன். உடன் வந்த நறுமணத்தை சுவாசித்தபடியே ஹாலில் 2 நீண்ட செவ்வக வடிவமான கண்ணாடி தொட்டிகளில் பல வண்ண மீன்கள் சலனமற்று ஊர்ந்து கொண்டிருந்தன. அவளின் அறைக்குள் என்னை அழைத்துச் சென்றாள். அழகிய சோஃபாவில் என்னை உட்கார வைத்தாள். உயரமான அவளின் படுக்கை விரிந்த கட்டிலின் சட்டங்களில் அவளின் சில உள்ளாடைகள் அவசியமற்று கிடந்து என்னுடைய இளமை உணர்வுகளை பார்த்து கண் சிமிட்டின. சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த வயதான ஒரு அம்மாள் வந்து எட்டி பார்த்தாள்.
ஓவல் கலந்து கொண்டு வரும்படி ஷீலியா அந்த அம்மாளிடம் கூறினாள். மதரா, ஏதாவது கேட்க வேண்டுமே என்பதற்காக நான் கேட்டு வைத்தேன். நோனோ, எங்க ஆண்டி. உங்க ஃபாதர் மதர் எல்லாம் எங்க இருக்காங்க? டேடி இஸ் நோ மோர், மம்மி இஸ் இன் லண்டன். அந்த போட்டோல இருக்கிறது அது என்னோட யங்கர் சிஸ்டர், குன்னூர்ல அங்கிள் கூட இருக்கா. ஓவல் வந்தது. ஓவலை துளி துளியாக உறிஞ்சிக் கொண்டிருந்த போது, டு யூ லைக் மியூசிக்? என்னை நெடுநேரத்திற்கு அங்கு இருக்கச் செய்கிற உத்தியை ஷீலியா கையாள்கிறாள் என்பதை உடனே என்னால் உணர முடிந்தது. காளி கோப்பையை அவளிடம் நீட்டியபடியே, என்ன மியூசிக் என்று அவளை கேட்டேன். ராக், பாப், ஜாஸ். நான் உடனே எழுந்து விட்டேன். ஓகே ஷீலியா, see you. திடுதிப்பென்று இப்படி எழுந்து விடுவேன் என்பதை நினைத்து பார்த்திராத ஷீலியா கொஞ்சம் திகைத்து போனாள். இன்னும் சிறிது நேரம் இருந்துவிட்டு வெளிப்படையாக அத்தனை போங்களேன் என்று என்னிடம் அவள் உரிமை கொண்டாடவா முடியும்? அருகிலேயே அவளிடமிருந்து மெலிதாக அலையடிக்கிற நறுமணத்தை சுவாசித்துக் கொண்டே ஒரு படுக்கை அறையில் என்னால் பொய்யாக உரையாடி கொண்டிருக்கவா முடியும்? அவளை ஏறிட்டு கூட பார்க்காமல் வேகமாக அந்த வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டேன். இரவு தூக்கம் வராமல் படுக்கையில் வெகுநேரம் விழித்திருந்தேன். ஷீலியாவின் வீட்டுக்குள் நுழைந்தது மிக பெரிய பிழையாக தெரிந்தது. ஆனால் மறுகணமே அவளின் நறுமணத்தை இன்னும் கொஞ்சம் நெருங்கி சுவாசித்து பார்த்திருக்கலாமோ என்று என் மனதுக்குள் மூண்டது. மோகம் 30 நிமிடம் தானோ என்னவோ. 30 நிமிடங்களுக்கு பின் கடிகாரத்தின் ரேடிய முட்களை நான் உணரவில்லை. மறுநாள் மாலை நானும் சுகந்தாவும் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தோம். ஏறக்குறைய 1 வருடமாக இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன, நேத்துக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் ரொம்ப தடபுடலா? சுகந்தாவை கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேளே. பட் ராம்ஜி, நீங்க வராதது கூட ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஜானகியோட வீட்டுக்கு என்னுடைய தங்கையும் வந்துட்டா. பாத்தியா, எனக்கு தெரியும் உன்னோட தங்க திடீர்னு அங்க வந்து நிப்பாள்னு. ரொம்ப தான் வலிகிறது, தொடச்சுக்கோங்க. ராம்ஜி, அதோ சாக்கோபார் வரா, வாங்கலாமா? ஓ எஸ், கூப்பிடு கூப்பிடு. சாக்கோபாருக்கு நான் தான் பே பண்ணுவேன். சுகந்தா அவளுக்கே உரிய காதல் முறையில் இப்படி சொன்னாள். ரொம்ப தங்கமா போச்சு. என்னோட எல்லா செலவுகளுக்குமே நீ ஏன் பணத்தை தந்துரு? பேசாம என் பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த ஆபீஸுக்கு போறதுதான். பெரிய பேஜார். சாக்கோபாருக்கு சுகந்தா தான் காசு கொடுத்தாள். சாக்கோபார் எப்படி இருக்கு ராம்ஜி? கேட்கணுமா? டாப். சரி, நேத்துக்கு ஈவினிங் நீங்க என்ன செஞ்ச? இரு, இந்த சிகரெட்டை பத்த வச்சுட்டு சொல்றேன். காற்றில் 3 குச்சிகள் வீணாகி விட்டன. கொடுங்கோ, நான் பத்த வைக்கிறேன். இப்படி திரும்பி உட்காருங்கோ. போன ஜென்மத்துல நீ பெரிய செயின் ஸ்மோக்கரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஜோரா பத்த வைக்கிற பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்திக்கு என்ன பண்ணேன் அத சொல்லுங்கோ. நேத்திக்கா? ரைட். நேத்திக்கு செயின் தாமஸ் மவுண்ட் ரோடு பக்கம் போயிருந்தேன். எதுக்கு? சும்மாதான். ஆபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பி ஒரு வாக் போனேன். வாக் போயிட்டே இருந்தேனா, அப்போ ஒரு வீட்டு வாசல்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி நின்னுகிட்டு இருந்தா. ஒரு மாதிரி என்ன பார்த்தா. ஐயோ, தெரிஞ்சவள உங்களுக்கு? நோனோ, அவளை எனக்கு தெரியவே தெரியாது. என்ன அவ ஒரு மாதிரி பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி சிரிக்க வேற செஞ்சா. சுகந்தா சீரியஸாக கேட்டுக்கொண்டிருந்தாள். போனா போறதுன்னு ஒரு மரியாதைக்காக நானும் அவளை பார்த்து சிரிச்சேன். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வாங்கலன்னு கூப்பிட்டுட்டா. தப்பிச்சா போதும்னு அவளை திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்துட்டேன். சுகந்தா மௌனமாக மணலை கிறுக்கிக் கொண்டிருந்தாள். நான் உல்லாசமாக சிகரெட்டை புகைத்தபடி மணலில் சாய்ந்திருந்தேன். சில கணங்கள் சுகந்தா தயக்கத்துடன் என்னையும் கடலையும் மாறி மாறி பார்த்தாள். அவளின் பார்வையில் சிறிது வருத்தம் வந்திருந்தது. நீங்க பொய் சொல்றேல் ராம்ஜி என்றால் தன் மெல்லிய குரலில். சுள் என்று விரல்களின் இடுக்கில் கரைந்திருந்த சிகரெட்டு சுட்டது. மிகவும் செயற்கையாக அவளை பார்த்தபடி நான் கேட்டேன். பொய்யா?
நானா பொய் சொல்றேன்னு சொல்ற? அவள நீங்க திரும்பி பார்க்காம ஓடி வரல. சொல்லிவிட்டு சுகந்தா தலையை குனிந்து கொண்டாள். அவளின் அழகிய உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவளுடைய அறிவு கூர்மையின் எதிரில் நான் வெட்கத்துடன் தலையை தாழ்த்திக் கொண்டேன். வானிலை நிசப்தமாக இருந்தது. ஒப்புக்கறல்ல இல்லையா ராம்ஜி? அவளுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் சந்தித்து ஸ்தம்பித்தன. சுகந்தாவின் பார்வையில் பரிவு இருந்தது, தாட்சண்யம் இல்லை. பொய்தானே நீங்க சொன்னது? மறுபடியும் கேட்டாள். மௌனமாக தலையை அசைத்து அதை நான் ஒப்புக்கொண்டேன். இன்னுமா என்கிட்ட பொய் பேசுறேள்? சுகந்தாவின் குரல் சிறிது உடைந்தது. கண்கள் லேசாக சிவந்தன. வருத்தத்துடன் அவளின் கையை பற்றி கொண்டேன். சாரி சுகந்தா, உன்னை ஏமாத்தணுங்கிற இன்டென்ஷன்ல நான் பொய் சொல்லல. சுகந்தா விருட்டென்று குறுக்கிட்டு சொன்னாள். என்ன நீங்க ஏமாத்துறதா நானும் சொல்லல. ஏன் பொய் பேசுறேன்னு தான் கேட்டேன். உண்மைய சொல்றதுக்கு தான். ஆனா அதுக்குள்ள ஏன்னு எனக்கே தெரியாம பொய் சொல்லிட்டேன் சுகந்தா. சுகந்தா கைக்குட்டையை எடுத்து கண்களில் சுரந்திருந்த நீரை துடைத்துக் கொண்டாள். அவளுடைய மனதின் மென்மை என்னை நெகிழச் செய்தது. புதிதாக ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்தி நானே அதை பற்ற வைத்துக் கொண்டேன். சிறிது நேரம் இருவருமே மௌனமாக இருந்தோம். சரி, இப்ப உண்மையை சொல்லட்டுமா? நேத்திக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு அவளை சமாதானப்படுத்துவது போல கேட்டேன். பதில் சொல்லாமல் வெகு தொலைவில் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். சாரி சுகந்தா, அந்த ஆங்கிலோ இந்தியன் பொம்பளையோட வீட்டுக்குள்ள நான் போக தான் செஞ்சேன். ஆனா விருட்டென்று சுகந்தா அவளுடைய விரல்களால் என் வாயை மூடினாள். நான் அவளுடைய விரல்களை விலக்கிவிட்டு சொல்ல முயன்றேன். இரு இரு, நடந்ததை சுருக்கமா அப்படியே சொல்லிடுறேன். சுகந்தா மறுபடியும் அவளுடைய விரல்களால் என் வாயை இருக்க மூடிவிட்டாள். உங்களை பத்தின உண்மை ஒவ்வொன்னையும் என்கிட்ட நீங்க சொல்லிடணும்னு நான் சொல்லல. என்கிட்ட நீங்க பொய் பேசாம இருந்தா போதும். சில நிமிட மௌனங்களில் சூழல் இளகி தணிந்து விட்டது. காற்றில் சுகந்தாவின் நெற்றிக்கு மேல் இறுக்கம் தளர்ந்திருந்த கூந்தல் மெலிதாக படபடத்துக் கொண்டிருந்தது. சுகந்தா, உனக்கு அழுக வரும்போதுதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இருப்பேன் இருப்பேன், ஏன் சொல்ல மாட்டேன்? மனுஷிய இம்சை பண்றது இல்லாம இது வேறையா? சிகரெட்டை மணலில் நெரித்து புதைத்து விட்டு நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். வந்ததுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சுகந்தா, ஆனா மறந்துட்டேன். நேத்திக்கு நைட் நான் ஒரு கனவு கண்டேன். ரொம்ப அருமையான கனவு. நான் சொல்லட்டுமா? அந்த கனவுல நான் வரேனா? நீ இல்லாம கனவு வருமா எனக்கு? அப்போ சொல்லுங்க. அந்த கனவு படி உன்னை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்னோட பேரு கூட தெரியாது. இப்படி இருக்கிற போது நம்ம கடவுள் ஒருத்தர் வந்து என் முன்னாடி லட்சம் பொண்ணுங்களை நிக்க வைக்கிறார். அந்த லட்சம் பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தியா நிக்கிற. லட்சத்துல ஒருத்தியா? ஆமா. அப்ப கடவுள் என்கிட்ட இந்த லட்சம் பொண்ணுங்கள்ல ஒருத்திகிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்ப உத்தமமான பொண்ண உன்னோட மனைவியா உன்னால செலக்ட் பண்ண முடியுமாடான்னு கேக்குறாரு. உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி ஆயிடுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாச்சே. ஓ எஸ், முடியும்னு சொல்றேன். எனக்கு லட்சம் பொண்ணுங்க வரிசையா எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. அதுல நீ 4வதோ 5வதோ நிக்கிற. அந்த ஒன்ன பாக்குறேன்னா அவ்வளவுதான். அந்த நிமிஷமே நான் கடவுள்கிட்ட சொல்றேன், இந்த அம்மா தான்ப்பா நம்ம செலக்ஷன்னு. அதுக்கு அந்த கடவுள் சொன்னாரு, என்னடா நீ ஃபூலா இருக்க? முதல்ல லட்சம் பொண்ணையும் பாரு. இவளையும் விட அபாரமான பொண்ணு இருந்தாலும் இருப்பா. அப்புறமா செலக்ட் பண்ணுன்னு திட்டுறாரு. அதுக்கு நான் சொல்றேன், நோ மேன், இன்னும் நீ 10 கோடி பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தினாலும் ஐ டோன்ட் கேர். இவதான் என்னுடைய ஃபைனல் செலக்ஷன்னு அடிச்சு சொல்லிடுறேன். எப்படி எனக்கு வந்த கனவு? காதலாலும் ஆனந்தத்தாலும் என் சுகந்தாவின் கண்கள் என்னை பார்த்தவாறு ரம்மியத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தன. செவி ஓரங்களில் அவளின் கூந்தலை சரி பண்ணியபடியே மெல்லிய குரலில் சொன்னேன், சுகந்தா, உன்கிட்டதான் லட்சம் பொய் சொன்னாலும் இந்த ஒரே ஒரு கனவுக்காக நீ என்ன மன்னிச்சிடலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமா ராம்ஜி. காதலுடன் என் கையை தன்னுடைய கன்னத்தில் அழுத்திக் கொண்ட சுகந்தாவுக்கு தெரியாது
அப்படி ஒரு கனவை நான் கண்டதாக சொன்னதே பெரும் பொய்தான் என்று. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.